இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான பஃபியா மில்லட்ஸ் நட்ஸ் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடையில் நமக்கு பிடிச்ச நட்ஸ் இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ராகி மாவை நெய்யோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நெய் வந்து நல்ல ராகியோட கலந்து ஒரு நல்ல வாசனை வரும். அது வர வரைக்கும் நம்ம மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். நம்ம கோர்ஸாக குறைன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிட்டா போதும். நம்ம பார்த்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம். இது வந்து நல்லாவே தித்திப்பாக இருக்கும். அதனால அரை கப்ல இருந்து ஒரு கப் அதுக்கு அந்த நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளம் வந்து ஒரு 2 3 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். பாகுபதம் தேவையில்லை, ஆனால் நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ராகி மாவை இதோட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க நட்ஸ் பவுடர் அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட சேர்ந்து கலந்துக்கின்றப்போ சின்ன சின்ன கட்டிகளும் உடைய ஆரம்பிச்சிடும். மாவு வந்து மிதமான சூட்டிலேயே நல்லா வெந்துடும். இப்படி எடுத்தோம் அப்படின்னா அது கரண்டிலேருந்து நழுவி விழணும். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் தடவி இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா பஃபி ஷேப் வந்துடும். மேலே வந்து சில்வர் ஃபாயில் அப்ளை பண்ணிட்டு நமக்கு என்ன மாதிரி ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.